தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இந்த பழைய குற்றால அருவிகள் அமைந்துள்ளது. பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது ஒரு 17 வயது சிறுவன் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வெள்ளப்பெருக்கின் போது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து பழைய குற்றால அருவியை வனத்துறைக்கு ஒப்படைக்க செல்வதாக பல்வேறு பேச்சுப் பொருளாக கருதப்பட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதன் குறித்து மௌனமாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் வனத்துறையிடம் ஒப்படைக்க செல்வதாக குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கான நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து நேற்று திடீரென வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் திடீரென பழைய குற்றால அருவியில் ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் தற்போது பழைய குற்றால அருவியானது முழுமையாக வனத்துறையிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் வருகின்ற 29ஆம் தேதி அன்று பழைய குற்றால அருவி வனத்துறையிடம் முழுமையாக செல்லப்படும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை வனத்துறையிடம் செல்வதன் காரணமாக பல்வேறு மக்களுக்கு அது தொடர்பாக எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் வியாபாரிகள், விவசாயிகள் தங்களுக்கு பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்க கூடாது என்பதே அவர்களின் கருத்தாகவும் நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சம்பத்.